வணக்கம். இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிஇ பிடெக் எம்சிஏல பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே முதல்ல எய்ம் பண்ணுற சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு போகணும். இதுதான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் எல்லாருக்கும் வேலை கிடைக்குதா அப்படின்னா இங்கே அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைக்குது, ஆனால் எந்த மாதிரி ஆட்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் வருவாங்க, இன்ஃபோசிஸ் வருவாங்க, டிசிஎஸ் வருவாங்க, விப்ரோ வருவாங்க, ஹெச்எல் வருவாங்க, இந்த டாப் 10 கம்பெனிஸ் வராங்க, நிறைய கம்பெனிஸ் வராங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது என்ன? எல்லா கம்பெனியும் சில கண்டிஷன்ஸ் வைப்பாங்க. அதாவது சப்ஜெக்ட் அரியர்ஸே வச்சிருக்கக்கூடாது, ஒரு சப்ஜெக்ட் கூட ஃபெயிலாக இருக்கக்கூடாது. இது வந்து நான் நிறைய பேர்ட்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. கவனமாக படித்தால் ஒரு முறை கூட ஃபெயில் ஆகாமல் எல்லா சப்ஜெக்டும் பாஸ் பண்ணலாம். அவங்க அடுத்து எதிர்பார்க்கறது பெரிய கம்பெனிலாம், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிலாம் வரும்போது கட் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க. கட் ஆஃப் மார்க்னா அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு முறை கூட நீங்கள் அரியர்ஸ் வச்சுருக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்டும் குறைஞ்சபட்சம் 75%, 76% குறையாம மார்க் வாங்கிக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வைக்கும்போது அதுலேயே நிறைய பேர் அடிபட்டு போயிடும். இது யாரோட தப்பு? நம்ம படிக்க வேண்டிய காலத்தில் மிகவும் கவனமாக படித்தா இது குவாலிஃபையிங் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் குவாலிஃபையிங் எக்ஸாமுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா போட்டியின் அடிப்படையில் ஏற்கப்படும் எக்ஸாம். ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதில் எல்லாருமே 99% வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. 2000 பேர் தான் ஐஐடியில் இடம் கிடைக்கும். ஆனால் வருஷம் 5 லட்சம் 6 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதில் 2000 பேரும் 99% வாங்கிட்டாங்க, 98% வாங்கினாலும் ஃபெயில். தட் இஸ் கால் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய மகத்துவம். ஆனால் குவாலிஃபைங் எக்ஸாமில் அப்படி கிடையாது. இப்போ வந்து 75% மேலே வாங்கி எல்லாரும் பரீட்சை எழுதலாம் அப்படின்னா நீங்கள் 75% மேலே வாங்கி தான் எழுதிக்கலாம். இப்போ 75% மேலே வாங்காத யார் தப்பு? வாங்காத நம்ம தப்பு தான். ஸோ அதனால் நம்ம வந்து மிகவும் கவனமாக படிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அந்த மாதிரி வந்து இப்போ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு படிக்கிறவங்க அந்த காலேஜ் படிக்கிற காலத்திலேயே மேற்கொண்டு கம்ப்யூட்டர் சப்ஜெக்டையும் படிச்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய பேர் முடிச்சுட்டு வர கேண்டிடேட் நான் கேட்பேன், நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிங்களா, ஜாவா தெரியுமா சார்? ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன் சார், ஒரு பேப்பர் படித்தேன், ஆனால் வந்து ப்ரோக்ராம் எழுத தெரியுமா? தெரியாது. ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கோடிங் எழுத தெரியுமா? தெரியாது. இல்லை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்க்ரீனில் வர தெரியுமா? தெரியாது. இது மாதிரி ஜாவா, இன்னும் சில பேர் .NET தெரியுமா, .NET இருக்க தெரியுமானா கூட தெரியலன்னு இருக்காங்க. நான் சொன்னேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கும் போது நீங்கள் வந்து டெக்னாலஜி பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ அது ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன். இதில் வந்து கூகுள் அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணாலும் நான் கூகுளில் எப்பயுமே மாமுனிவர் அப்படிம்பேன். அதாவது வந்து ஒரு அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் மந்திர சக்தியில் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மந்திரம் இல்லாமல் தந்திரம் இல்லாமல் அறிவியலின் அடிப்படையில் அனைத்து ஞானங்களையும் கொடுக்க வல்லது கூகுள். அதில் போய் நீங்கள் எதை தட்டினாலும் வரும், நல்லதும் வரும் கெட்டதும் வரும். ஆனால் நல்லதை தட்டி நல்லதை எடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதில் போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாட் ஆல் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் ஃபார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரெஷர்ஸ் ஹூ ஃபினிஷ்ட் இன் சென்னை இன் 2013 அப்படின்னு போட்டிங்கன்னா அது பதில் வரும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்ன போட்டாலும் பதில் வரும். இல்லை ஃப்ரெஷர்ஸ் ஜாப் ஃபார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டாலும் பதில் வரும். ஃப்ரெஷர்ஸ் ஜாப் ஃபார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்னைன்னு போட்டாலும் பதில் வரும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா பல பக்கங்கள் வரும். அந்த வர பக்கங்களில் நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்து வந்து பார்த்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கிற ஜாப் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை எளிமையாக கிடைச்சிடும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த காலேஜ் படிக்கிற காலத்துலேயே நீங்கள் வந்து இந்த மேற்கொண்டு இதுக்கு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணணும். சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொன்னால் ஜாவா .NET மேஜர் சர்டிஃபிகேஷன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு SRM யூனிவர்சிட்டியோட ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஒரு 3-4 பசங்க வச்சு நான் பேசிட்டு இருந்தேன். இது மாதிரி ஆரக்கிள் வந்து இப்போ சன் மைக்ரோ சிஸ்டம், ஜாவா வந்து சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற கம்பெனினால் உருவாக்கப்பட்டது. அது வந்து இப்போ ஆரக்கிளோட மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால் முன்ன வந்து சன் ஜாவா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமர் இந்த எக்ஸாம் வந்து இப்போ ஆரக்கிள் ஜாவா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஆரக்கிள் சர்டிஃபிகேட் ஜாவா ப்ரோக்ராமர் மாறிடுது. OCJP அப்படின்னு மாறிடுச்சு. நான் வந்து எடுத்து சொல்கிறேன் அந்த பசங்கள்கிட்ட, இந்த மாதிரி OCJPன்னு ஒரு எக்ஸாம் இருக்குப்பா, எப்படி நீங்கள் இந்த பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் படிக்கிறீங்க, படித்து இந்த சர்டிஃபிகேஷனை பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர் பையன் ஒருத்தன் கை தூக்கி சொல்கிறான், சார் நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணியாச்சு இந்த எக்ஸாம் அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு நிறைய பேர் எங்கிட்ட இன்டர்வியூக்கு வராங்க. வரும்போது நான் அவங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து OCJP அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு தெரியுமா? தெரியல சார் அப்படிங்கிறாங்க. இப்போ யாருக்கு வேலை கிடைக்கும்? நான் அந்த பையன்கிட்ட அப்பயே சொன்னேன், கண்டிப்பாக வந்து உன்னோட லட்சிய பிரகாரம் அமெரிக்கா போயிடுவேன் வேலைக்கு அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு அமெரிக்காவில் போய் வேலைக்கு செய்யணும் ஒரு ஆசை. எந்த ஆசை வேணால் வச்சுக்கலாம், ஆசை எதுவுமே நிறைவேறதுக்கு வழியை விட்டு அத்தனைக்கு ஆசைப்படுன்னு ஒரு சத்குருவே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது நிறைவேறதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்குண்டான முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும். முயற்சிகளில் ஈடுபட்டால் தான் அவங்களால நிறைவேற்ற முடியும். முயற்சிகள் இல்லாமல் வெறும் ஆசை மட்டும் இருந்தால் அது வந்து வேலைக்கரைத்த நீராக இருக்கும், காணல் நீராக இருக்கும், பாலைவனத்தில் இருக்கிற காணல் நீர் மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் அடையவே முடியாது. அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடணும். அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன்லாம் படிக்கணும்.
அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் நான் வந்து முதல் டெஸ்ட் எழுத கொடுப்பேன். ஒரு ஒயிட் பேப்பரை கொடுத்து எல்லா சப்ஜெக்ட் நேமும் வரிசையாக எழுதுங்க. 1வது செமஸ்டரில் 8வது செமஸ்டர் நீ பாஸ் பண்ண எல்லா சப்ஜெக்ட் பேரும் எழுதுங்க. நிறைய பிஇ ஸ்டூடெண்ட்ஸ் அது எழுத முடியாது. ஒரு 40-45 சப்ஜெக்ட் பாஸ் பண்ண 25 சப்ஜெக்ட் மேலே எழுத மாட்டோம். நான் அப்போ கேட்குற முதல் கேள்வி தான், ஒரு சப்ஜெக்ட் பேரே உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா அந்த சப்ஜெக்டில் என்ன படிச்சிங்க எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? அந்த சப்ஜெக்டில் படித்த நாலேஜ் எங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணுவீங்க? அப்ளை பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க? அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் என்ன விடை கொடுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்பேன். இதெல்லாம் ஏன் நான் கேட்குறேன் அப்படின்னு, நான் கேட்கலன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நாளைக்கு இன்டர்வியூ பண்ணால் அந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க. அந்த இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் இதுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய தயார்படுத்திக்க வேண்டிய நிலை வேணும். அதுக்கு தான் இப்போ நான் ஏற்கனவே கேட்டுறேன். அது மாதிரி உங்கள் சப்ஜெக்டை வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்ட் அல்லாத வேறு விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதில் சொல்கிறதா கூட கவலை கிடையாது. டெண்டுல்கர் வேர்ல்டு கப்பில் எத்தனை ரன் அடிச்சாரு தெரிலன்னு சொல்லலாம். சார் அன்றைக்கி நான் வந்து சப்ஜெக்ட் சீரியஸாக படிச்சிருந்தேன் சார், எங்கள் எக்ஸாமு எங்களுக்கு வந்து சைக்கிள் டெஸ்ட் நடந்தது, இதில் வந்து ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் விட்டுருவாங்க. அதே நீங்கள் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்த அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ங்கிற சப்ஜெக்ட்டில் வாட் இஸ் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எனக்கு தெரில சார்னா என்ன சொல்லுவாங்க, என்னப்பா தம்பி அதில் 71 மார்க் வர வாங்கியிருக்கேன், அது எப்படி தெரிலன்னு சொல்லுவேன், அது நீ ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் படித்த சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்கிறது, புரிந்து கொள்ளுதல், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிற ஒரு சப்ஜெக்டும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய காலத்தின் கட்டாயம் வரும். அப்போ நீங்கள் அந்த சப்ஜெக்ட் தெரியாதுன்னு சொன்னால் அவங்க முதல் கேள்வியை தான் கேட்பாங்க, நீங்கள் என்ன பிஇ கம்ப்யூட்டர்லாம் படிக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. படிக்கலைன்னா படிச்சேன்னா ஏன் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அதாவது கான்செப்ட்ஸ்லி we have to understand and digest the knowledge and keep in ourselves. Then only we can deliver when the right requirement happens. இது நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ மேலும் தொடர்ந்து பார்ப்போம். இன்னொரு முறை நம்ம சந்தித்து இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்.